நரி பேர்ல ஓட்டேரி நரி பேர்ல எடுக்கோ சாப்பிடுறா. ஒரு வழியா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஓடிஐ தொடரானது முடிஞ்சு போச்சு. ஓடிஐ தொடரை இந்தியா கைப்பற்றிட்டாங்க. கடைசியாக நடந்த மேட்சை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சீரிஸுடைய கடைசி மேட்ச் 2 பேரும் 1-1 ஜெயிச்சதால சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் களமிறங்கி இருந்தாங்க. டாஸ்லேயே இந்தியாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காத்திருந்து, ஏன்னா கடைசி 20 மேட்சா இந்தியா டாஸ் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா KL ராகுல் இந்தியாவுக்காக டாஸை ஜெயிச்சிட்டாருங்க. வேர்ல்டு கப் ஜெயிச்சதை விட அதிக சந்தோஷம் KL ராகுல் டாஸ் போடும்போதே பட்டிருந்தாரு. அந்த அளவுக்கு ஃபன்னி மூமெண்ட்டாக அது இருந்துச்சு. அதனால சவுத் ஆப்பிரிக்கா முதல்ல பேட்டிங் பண்ண களமிறங்கி இருந்தாங்க. ரைன் ரிக்கல்டன் விக்கெட் போனதுக்கு அப்புறமா பவுமாவும் டிகாக்கும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லாவே ஆடி இருந்தாங்க. 100 ரன் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பவுமா 48 ரன் இருக்கும்போது அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக்கு சரியான பார்ட்னர் அமையவே இல்லை. விக்கெட் அந்த பக்கம் சரசரன் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் அதிரடியாக ஆடி குவிண்டன் டிகாக் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஒரு கட்டத்தில் அவரும் செஞ்சுரி அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. 89 பாலுக்கு 106 ரன் அடிச்சு அவர் அவுட் ஆக பின்னாடி வந்த யாருமே சரியா ஆடவே இல்லை. ஸ்டார்ட் கிடைச்சது, ஆனால் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல. இதனால 270 ரன்னுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. யாரும் வெளியூர்காரங்க சுடுகாட்டுக்கு வழி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்நேரம் போய் சேர்ந்துருப்பாங்கய்யா. இவனுங்க பட்டுக்கு அவனுக்கு கௌரவத்தை நம்மளை பற்றி ஒரு கனவு கண்டு வச்சுக்கிறானுங்க. அதுக்கு தகுந்த அவ்வளோ விளாட்றானா முட்டாளே ஆக அவளி உருப்படாது திட்டிக்கிட்டே இருக்குது. 271 டார்கெட்டோட இந்தியா வந்திருந்தாங்க. நல்ல ஸ்விங் கிடச்சிருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களுக்கு. பேட்மேன் குறிப்பாக நல்லா ஸ்விங் பண்ணி SSV ஜெய்ஸ்வாலை திணற வச்சிருந்தாரு. ஜெய்ஸ்வாலும் முதல்ல நல்லாவே ஆடல, சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ரோஹித் சர்மாவும் SSV ஜெய்ஸ்வாலும் பொறுமையாக ஆடி 150 ரன் பார்ட்னர்ஷிப்பாக அடிச்சிருந்தாங்க. ஒரு கடத்தில் ரோஹித் சர்மா 75 ரன் இருந்தப்போ அவுட் ஆகிட்டாரு. அவர் செஞ்சுரிக்காக விளையாடிட்டாரு, அதனால அவுட் ஆகிட்டாரு. எப்பவும் போல அதிரடி காட்டியிருந்தாருன்னா கண்டிப்பாக செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அண்ட் ரோஹித் சர்மா இன்னிங்ஸில் அவர் ஒரு சாதனை பண்ணியிருந்தார். 20,000 ரன்களை கடந்துட்டாருங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில். இதன் மூலமாக 20,000 ரன்களை இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் கடந்த 4வது இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமையை அவர் பெற்றிருக்காரு. அதோட இவருக்கு முன்னாடி வெறும் 13 பேர் மட்டும்தான் இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. இந்த சாதனையை பண்ண 14வது சர்வதேச வீரர் அப்படிங்கிற சாதனையுமே இவர் வாங்கிட்டாரு. என் கெரியர்ல நான் பார்த்த பெஸ்ட் கிரிக்கெட்டர் நீதான். தட் இன்க்ளூட்ஸ் பிரசன்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம். அவர் அவுட் ஆகியிருந்தாலுமே விராட் கோலி உள்ள வந்து அவருடைய வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. விராட் கோலி ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லைங்க, இது ஒரு புது அவதாரம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் செட் ஆகிட்டு தான் அடிக்க ஆரம்பிப்பார். இப்போ எடுத்த உடனே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியாக இந்த மேட்ச்சில் அவர் 45 பாலுக்கு 65 ரன் அடிச்சிருந்தாரு. SSV ஜெய்ஸ்வாலும் அவரும் பார்ட்னர்ஷிப் போட்டு 40வது ஓவர்லேயே இந்தியாவை ஜெயிக்க வச்சுட்டாங்க. SSV ஜெய்ஸ்வால் மேலே ப்ரெஷர் இருந்தாலுமே அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக ஆடி டார்கெட் கம்மியாக இருக்கிறதால செஞ்சுரி நோக்கி போய் செஞ்சுரியுமே அடிச்சிட்டாரு. 116 ரன்களை 121 பாலுக்கு அடிச்சிட்டாரு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே வாங்கிட்டாரு. இதன் மூலமாக தொடரை இந்தியா கைப்பற்றிட்டாங்க. தொடர் ஆட்ட நாயகன் விருதை வந்து விராட் கோலிக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவர் இந்த சீரீஸில் 302 ரன் எடுத்திருந்தாரு. 151 ஆவரேஜுங்க. அந்த அளவுக்கு ஆவரேஜ் வச்சிருக்காரு. சம ஃபார்மில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இருக்காங்க. எதிரிங்க பெட்ரோல் எதிரிங்க அதிகமான அவன் ஜாஸ்தியா எரிப்பான்.